இல்ல, சாமானிய மக்களா இருக்கக்கூடியவங்க ஒரு அதிகாரத்த கைப்பற்றும்போது, அந்த நாட்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்? அப்படிங்கிறது தான் இப்ப தமிழ்நாட்டுல தமிழை வெற்றி கழகம் நிகழ்த்திட்டு இருக்கு. ஆமாங்க. இப்ப நீங்க இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல சட்டசபை நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறை சார்ந்தும் மானிய கோரிக்கைகள் அந்த விவாதம் நடந்துட்டு இருக்கு. இதுல நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக் கல்வித்துறை சம்மந்தமா பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ராஜ்பவன் குடுத்த அந்த அறிவிப்புகள் முழுக்க முழுக்க என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாரி கூஸ்பம்ப் வச்சுட்டு, உண்மையிலேயே சிறந்த ஒரு அறிவிப்புலாம் நான் முக்கியமான விஷயங்கள பார்க்குறேன். நெறைய விஷயங்கள அவர் அறிவிச்சிருந்தாரு. அதில முக்கியமான சில விஷயங்கள மட்டும் இதில நான் பேசணும்னு நெனைக்கிறேன். முக்கியமா இந்த வீடியோவ எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, நெறைய பேருக்கு இந்த மாரி விஷயங்கள் போய் சேர்றது கிடையாது. அங்க சட்டமன்றத்தில கான்ட்ரோவர்சியா நடக்கக்கூடிய ஒரு சண்டை ஃபைட்டு, நக்கல் நையாண்டி இந்த மாரி விஷயங்கள் தான் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோல் பண்றாங்க. அத தான் பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்களே தவிர, நல்ல விஷயங்கள் மக்கள போய் சேரணும். ஸோ நெறைய திட்டங்கள அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில நான் பாராட்டக்கூடிய எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டங்கள் சில வச்சு இதில நான் பேசலாம்னு நெனைக்கிறேன். அதில முதல்ல ஒளிரும் புன்னகை திட்டம். ஆமாங்க. அதாவது அரசாங்க பள்ளிகள்ல படிக்கக்கூடிய மாணவ, மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில பின்தங்கிய மாணவ, மாணவிகள் தான் அங்க படிக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மாணவ, மாணவிகள்ல சில பேருக்கு உடல் குறைபாடு இருக்கும். உங்களுக்கு தெரியும். அதாவது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பல் வந்து தெத்து பல்லா இருக்கும். சில பேருக்கு கண் குறைபாடு இருக்கும். சில பேர் காது வந்து சரியா கேட்காம இருக்கும். ஸோ இப்படி குறைபாடுள்ள குழந்தைகளுக்கு வந்து அத சரி பண்ற விதமாக அது வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவர வச்சு அதாவது அரசாங்க பள்ளிகள சரி பண்ணி குடுக்குறதுக்கான திட்டம் தான் ஒளிரும் புன்னகை திட்டம். யாரும் யாரையும் பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணக்கூடாது. ஒரு பட்ட பேர் வச்சு அவங்கள நக்கல் பண்ணக்கூடாது. ஆரம்பத்திலே அப்படி சொன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணும் அப்படிங்கிற நோக்கத்தில, அப்படி தாழ்வு மனப்பான்மையோட ஏன்னா சக மாணவர் கிண்டல் பண்ணுவாங்கல்ல. வவ்வா பிள்ளை, காது கேட்கல, குருடி அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது வளரும் பருவத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்த ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொருளாதார நிலை இல்லாதனால தான் அந்த பிள்ளைங்கள அப்படியே சரி பண்ண முடியாம வளர்ந்துட்டு வராங்க. இதே பார்த்தீங்கன்னா, பணக்கார வீட்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த அடிச்சு எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அத சரி பண்ணிருவாய்ங்க. ஸோ ஆனா, இந்த ஏழை மாணவர்களுக்கும் அத நம்ம சரி பண்ணி குடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில, பெரிய ஒரு தாயுள்ளத்தோட இந்த திட்டத்த கொண்டு வந்ததுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும், பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் நமக்கு வந்து ஒரு சல்யூட் அடிக்கிறோம். உண்மையிலேயே இந்த திட்டத்த நான் வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு மிக பாராட்டக்கூடிய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி காலங்காலமா இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள், தலைவர்லாம் இத யோசிச்சு பண்ணியிருக்கலாம். அரசாங்க பள்ளியிலும் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அது கம்மியா இருக்கு. அத மனசுல கொண்டு ஆர்சிசிபி அதாவது சர்க்யூட் பிரேக்கர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது கட் ஆகி கிடக்கு அப்படின்னா, எதிர்பாராத விதமா மாணவர்கள் அத தொட்டுட்டாலோ, இல்ல மழை நேரத்தில ஒயர் ஏதாவது அறுந்து கிடந்து அதில மிதிச்சிட்டாலோ, உடனே ஷாக் அடிச்சு உயிர் போகக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ இத வந்து அவாய்ட் பண்றதுக்காக, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படிங்கிற வகையில இந்த ஆர்சிசிபி அந்த இத வந்து பொருத்துறாங்க. அதாவது மீட்டர் பாக்ஸ்ல. ஸோ இதன் மூலியமாக அந்த ஒயர வந்து டச் பண்ணாங்கன்னா, அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து கட் ஆயிரும். ஒட்டுமொத்த பவரும் ஷட் டவுன் ஆயிரும். ஸோ அந்த ஆர்சிசிபி அப்படிங்கிற சர்க்யூட் பிரேக்கர வந்து பார்த்தீங்கன்னா, பொருத்தணும் எல்லா அரசு பள்ளிகளிலும் அப்படிங்கிற ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அறிவார்ந்த செயல். பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம். அதாவது ஓடி விளையாடு அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக அமலுக்கு கொண்டு வராங்க. அதாவது டெய்லி எல்லா அரசாங்க பள்ளிகளிலும் பார்த்தீங்கன்னா, பிடி பீரியட் கட்டாயமாக்கப்பட வேண்டும். அந்த பிடி பீரியட எக்காரணம் கொண்டும் மத்த வகுப்புகளுக்காக நீ கடன் வாங்கிட்ட அப்படின்னு கேன்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒண்ணு ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன். இது சில பேருக்கு பார்க்கும்போது இது என்ன பெருசா ஆல்ரெடி தான் பிடி பீரியட் இருக்கே. அது வந்து பிடி பீரியடோட இது படிக்கிறது முக்கியம். அதனால அவங்க எடுத்திருப்பாங்க அப்படி இப்படின்னு அப்படி கிடையாது. பிடி பீரியட் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எல்லா திறமையோட இருக்க மாட்டாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, விளையாட்டுல திறமை அதிகமா இருக்கும். ஒருத்தவங்க படிப்புல திறமை அதிகமா இருக்கும். ஸோ படிப்புக்கு நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, விளையாட்ட ஒரு ஏதாவது இது இல்லன்னா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான வகுப்புகள் இல்லன்னா, நீங்க விளையாட போலாம் அப்படிங்கிற நிலைமையில தான் ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கோம் பிடி பீரியட. ஒரு வந்து சப்ஸ்டிட்யூட் மாதிரி சும்மா தான் வச்சிருக்காங்க தவிர, அந்த பிடி பீரியட்ல அங்க கிடக்கிற நெறைய அரசாங்க பள்ளிகள்ல அங்க இருக்கிற அந்த ஃபுட்பால், வாலிபால் இந்த உபகரணங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்ல பூட்டியே தான் கிடக்கும். அத விளையாடவே குடுக்க மாட்டாங்க. நான்லாம் படிக்கும்போதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சோம். ஃபுல்லா விளையாடுறதுக்கு எடுத்து தர மாட்டாங்க. ஸோ பேருக்கு அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அலோகேஷன் பண்ணி இதெல்லாம் வந்திருந்தாலும் அதை எடுத்து அமல்படுத்த மாட்டாங்க. அதை விளையாட விட மாட்டாங்க. ஸோ சும்மா அதாவது குடுக்காம அது வந்து உதாசீனப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். முழு நேரம் படிப்புன்னு அது ரொம்ப பார்த்தீங்கன்னா அமுக்கி அவங்கள வந்து அந்த விளையாட்டுத் துறையில ஒரு பெருசா அவங்க வளர விட முடியாம தடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அது இனிமே இருக்கக்கூடாது. எல்லா மாணவ மாணவிகளும் நல்ல உடல் திடாகத்துல விளையாடுங்க. இப்போலாம் போதைப் பொருட்களை எல்லா மாணவர்களும் கெட்டு சீரழிந்ததுனா என்ன ஒரு காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனமா, ஊதாரித்தனமா தான். எப்போ ஒருத்தருக்கு ஒரு மாணவன் இளம் பருவத்திலே ஒரு விளையாட்டுத் துறையில ஒருத்தருக்கு ஆர்வம் வந்துட்டோ, அவன் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வழியில அவர் சீக்கிரத்தில் போக மாட்டான். சில பேர் நல்லா பாருங்க, நல்ல ஜிம்முக்கு போறாங்கன்னு பாருங்களேன், இந்த மாதிரி கஞ்சா இந்த மாதிரி பிரச்சனை மாட்ட மாட்டாங்க போதை வஸ்துக்கள்ல. ஏன்னா அவனுக்கு வந்து உடம்புல ஃபிட்னா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு வச்சுக்கலாம். அதில் ஒரு ஆர்வம் வந்துட்டு வச்சுக்கலாம், அவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஸோ அதனால ஆரம்பத்திலே அதாவது பள்ளிப்பருவ காலையிலேருந்து விளையாட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுக்கு அடுத்தபடியாக ஒன்று அது சம்மந்தமாக கொடுத்தாங்க பாருங்க, அது உண்மையிலே பாராட்டுக்குரியது.
அதாவது பின்தங்கிய பொருளாதார நிலையிலேருந்து வந்தவங்களுக்கு தான் அந்த வழி புரியும். அதை வந்து நான் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை உண்மையிலே பாராட்டுறேன். அவர் வந்து நான் முதலமைச்சர்கிட்ட இதை நம்ம பண்ணலாம்னு சொல்லி சஜஷன் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ சீருடை கொடுத்துட்ருக்காங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி, அதாவது டிஷர்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்டு. அதாவது நம்ம பார்த்துருப்போம், நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க, விளையாடும் போது பெண் பிள்ளைகளும் இருக்கும். அவங்க கொடுத்துருக்க அந்த சுடிதார் இந்த ட்ரெஸ்ஸோட தான் எல்லா விளையாட்டு போட்டிகளும் கலந்துட்டு இருக்கும். பார்க்கறதே கஷ்டமாக இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸோடு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விளையாட்டு போட்டிகளும் அவங்க சிறப்பாக செய்ய முடியாது. அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை கருத்தில் கொண்டுட்டு இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்னா அந்த விளையாட்டு போட்டி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைவேட் தனியாகவே பார்த்தீங்கன்னா இப்போலாம் ப்ரைவேட் ஸ்கூல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு இருக்குது காஸ்டியூம். அது வந்து ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்க, அதுக்கு ஃபீஸ் வாங்கிடுவாங்க, இல்லை தனிப்பட்ட முறையிலும் நம்ம காசு கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸோ அதே ட்ரெஸ்ஸோடு தான் கடந்து அந்த பிள்ளைங்க விளையாண்டு நடக்கும். ஸோ அப்போ விளையாட்டுங்கும் போது அதுக்கு தனியாக ஜெர்சி ட்ரெஸ் கொடுக்குறது இது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான இது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்து வர்றவங்களுக்கு தான் அந்த வழி அந்த இதெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த ட்ரெஸ்ஸோடயே கடந்து நம்ம எல்லாம் விளையாண்டுருப்போம், பேண்ட்டு கிழிஞ்சிரும், சட்டை கிழிஞ்சிரும். ஸோ அதெல்லாம் அனுபவிச்சு வரவங்களுக்கு தான் ஸோ அந்த ஜெர்சி கொடுக்குறதுங்கிறது உண்மையிலே அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம். இதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி யோசிச்சிருக்காங்கல்ல, ஸோ அது வந்து நான் ரொம்ப பாடுறேன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் நம்முடைய தமிழை வச்சு கழக அரசு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, அரசாங்க பள்ளிக்கூடிய மாணவர்கள் மட்டும் இல்லை, ஆசிரியர்களுக்கும் நாங்கள் நல்ல விஷயம் தான் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே போயிட்டுருக்கு. அன்னைக்கு கூட சட்டமன்றத்தில் எம்எல்ஏ சிந்து அவர்கள் நானும் பார்த்தீங்கன்னா டெட்டு 1, 2 2ம் பாஸ் பண்ணியிருக்கேன், அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, ஸோ இப்படி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சமூகத்தில், அதனால் அந்த டெட்டை வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ அதான் மனசில் கொண்டு வந்து, அதாவது டெட் எக்ஸாம் வந்து நீங்கள் கொண்டு வரீங்க, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் மாதிரி நீங்கள் அந்த ஆசிரியர்களுக்கும் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு டெட் பாஸ் பண்ணுங்கிறீங்க. அது இப்போ புதுசாக கொண்டு வரீங்க. இப்போ உள்ள அந்த வர்றவங்க அதை படித்து பாஸ் பண்ணி வரதுங்கிறது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்புடையது தான். அதுக்கு முதல்ல இங்கே வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இதில் ஆல்ரெடி ஏற்கனவே ஆசிரியர்களாக பணிபுரிஞ்சிட்டு இருப்பாங்கல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கலாம் பாதி வயசு தாண்டி இருப்பாங்க. ஸோ அவங்க வயசு அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணால் தான் நீங்கள் முடியும், அப்போ தான் அந்த வேலையை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுங்கிறது எவ்வளோக்குள்ள ஒரு பெரிய ஒரு பாதிப்பு. அதனால் நிறைய பேர் பாதிப்புலாம். ஏன்னா அவங்க படித்த அந்த போர்ஷன்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எவ்வளவோ பாடத்திட்டங்கள் போர்ஷன் மாறி போச்சு. அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தில் வேறு மாதிரி கற்பிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் அந்த வேலையை தொடர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அது ஆசிரியர்களுக்கு மன உளைச்சலாக்குறது அப்படிங்கிறத அந்த கருத்தில் கொண்டு, அதாவது 2010க்கு முன்னாடி அந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருப்பாங்களா அரசாங்க ஆசிரியர்களாக, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண அவசியம் கிடையாது, அது அவங்களுக்கு வந்து அதில் வந்து விலக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க சட்டசபையில். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமா எல்லாருக்கும் பாராட்டப்படக்கூடியது தான். சரி, ஒட்டுமொத்தமாக அதாவது அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையுடைய தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய விஷயங்களை நுண்ணிப்பாக ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து நம்முடைய கல்வித்துறை பண்ணுறது உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். அதை நம்ம மனசார வரவேற்கிறோம். சரியா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது இன்னைக்கு புரட்சி கலைஞர் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பிறந்த தினம். இந்நாளில் அவரை நினைவு கூறுறேன். அதாவது அவரை இப்போ இறந்ததுக்கப்புறம் நிறைய பேர் கொண்டாடுறாங்க. அதாவது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உண்டா, அவர் இருந்திருந்தால் இப்படியா இருக்கும் இப்படியா இருக்குன்னு, அவர் இறந்ததுக்கப்புறம் அவரை கொண்டாடாத மனுஷன் கிடையாது. அவரை எதிராக யார் பேசி நான் பார்க்கல, அப்படி அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க. ஆனால் அவருக்கு இருக்கும்போது அப்படி புகழ்ந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவருக்கு எதிராகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேரும் அவதூறுகள் தான் கொட்டினாங்க. ஏன்னா அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பெரிய ஒரு மாற்று கொடுக்குற மாதிரி கொஞ்சம் அதை எதிர்த்து துணிச்சலாக நின்னார். அதுதான் இங்கே எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு கடுப்பாயிட்டு. ஸோ இவர் எப்படியாவது சாச்சிடணும், எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாமோ இதை பண்ணி கடைசியில் அந்த மனசனை வச்சுட்டாங்க. அதாவது இப்போ நான் இதை ஏன் சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மாசத்தை கொடுக்குறதுக்கு ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவரை முதல்ல நம்ம வரவேற்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஏன்னா இங்கே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு படித்தவர், நல்ல வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி, அப்படி ரொம்ப நீ கடைஞ்செடுத்து தேரணும், சினிமா துறையிலேருந்து வந்தனால நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அப்படி ஒரு மனப்பான்மையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், கடைசி வரைக்கும் இந்த நாட்டை மாற்றுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தங்க ஒரு அரசியலில் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரணும், இந்த திராவிட கட்சி கலப்பு இல்லாமல் தனியாக சுதந்திரமாக ஒரு புதிய ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வரணும் அப்படின்னா அவங்க வந்து ஜெயிக்க முடியும். அப்படின்னா ஒன்று சினிமா துறையிலேருந்து வர முடியும், இல்லைனா விளையாட்டுத்துறையிலேருந்து வர முடியும். ஏன்னா முதல்ல ஜெயிக்கணும்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டாக இருக்கணும், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்கணும். இந்த பாப்புலாரிட்டி கடைக்கோடியில் ஒரு கிராமங்கள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு இல்லை விளையாட்டுத்துறையில் உள்ளவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும் சினிமா துறையில் இருக்கும்போது. ஸோ அஜித் தெரியும், அதேமாதிரி வந்து கிரிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா சச்சின் தோனின்னு எல்லாரும் கடைக்கோடி வரைக்கும் தெரியும். ஸோ இந்த ரெண்டு இதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஆளுமையாக ஒரு புதுசாக, ஏன்னா அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்கும், புகழ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வந்து ஒருத்தங்க தனியாக ஒரு கட்சியாக வரும்போதுன்னு சொல்லும்போது அவர் சினிமா துறையிலிருந்து வராரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் ஒதுக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க என்ன மாதிரி ஒரு திட்டங்களை பண்ண போகிறாங்க, எப்படி இந்த மக்கள் நல்லது பண்ண போகிறாங்க, அவங்களுடைய அரசியல் என்ன, அதை பார்த்துட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தையும் ஏதாவது வைக்கலாம். ஆனால் இங்கே ஒட்டுமொத்த பேர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு விமர்சனம் தான் வைக்காங்க கேட்டிங்கன்னா, அவன் ஒரு கூத்தாடி சினிமாக்காரன், அவன் என்ன பண்ணிடுவான். ஸோ அந்த ஒரு இதுலேயே எல்லாத்தையும் குறை சொல்லிடுறாங்க. நீங்கள் அப்படி பார்க்கவே கூடாது. இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள்
எவ்வளோ பேர் என்ன மாதிரியான விமர்சனங்களை வச்சிங்க. ஆனால் அவர் என்ன மாதிரி விஷயங்களை முன்னெடுக்காரு, எப்படி ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுறாரு. எங்க ரேஷன் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா தரமாக இல்லாமல் இவ்வளோ வட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரேஷன் அரிசியை மாற்றி ஆகணும், தரமாக கொடுங்க. அது என்னங்க அரிசி, அதை சாப்பிட முடியுமாங்க, அது தரமாக மாற்றி கொடுக்கணுங்க, அதுக்காக என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை முதல்ல எனக்கு மாற்றுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த நாளில் ஏன்னா இப்போ விஜயகாந்த் அவர்களை நீங்கள் வந்து விட்டுட்டீங்க. ஸோ இந்த மனுஷனுக்காக முடிஞ்ச அளவு ஒரு ஆதரவு கொடுங்க. அவர் என்ன பண்ணுறாருன்றதை பாருங்கிறதான். ஏன்னா நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குல்ல. நாம் அவருக்கான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது உண்மையில் மனசார நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து சில விஷயங்களில் உங்களுடைய கேள்வி கேட்கக்கூடிய, அதாவது கேள்வியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை, ஏதாவது கேள்வி கேளுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு நாகரிகமான முறையில் ஒரு நியாயமாக, ஒரு நேர்மையாக, ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விமர்சனத்தை வைக்கலாம். அதை விட்டுட்டு ஆபாசம், அவதூறு, ஸோ இப்படி வச்சிங்கன்னா அப்புறம் இந்த நாட்டை மாற்றுறதுக்கு யார் வருவா? நான் கடவுளாக டேரெக்டாக இறங்குவார் நான் கேட்குறேன். ஸோ நம்மளிருந்தா ஒருத்தர் வரணும். ஸோ ஒருத்தர் வரும்போது அவர் பண்ணுற திட்டங்கள் என்ன, அவர் பண்ணுற அரசியல் ரீதியாக விமர்சிங்க, தப்பே கிடையாது. அதாவது கண்மூடித்தனமாக ஒருத்தர் ஆதரிக்கிறது தப்பு, கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது தப்பு. அதுக்கப்புறம் அவர் இல்லைங்கிற ஒரு நிலைமை வரும்போது இப்போ விஜயகாந்த் அவர்கள் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ தங்க மகராசா எங்க மகராசா அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா பயங்கரம் பாட்டு போட்டு ரீல்ஸ் போட்டு பயங்கரமாக இன்னைக்கு நிறைய ரீல்ஸ் போடுறதை பார்க்குறேன். அது இருக்கும்போது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆதரவு நின்னீங்க சொல்லுங்க அப்போ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது எனக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்திலேருந்தே அவர் சினிமா துறையிலேருந்து ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஆக்ஷன் ஃபைட்னாலே ரொம்ப ஆர்வம் பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி துணிச்சல்காரர், அவர் தைரியமான துணிச்சல்காரர். ஸோ அதனாலே நமக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய குடும்பத்தினர் பண்ணக்கூடிய அரசியல் தான் நமக்கு பிடிக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஒரு அரசியல் முன்னெடுக்காங்க, முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுக்கு எதிரான ஒரு அரசியலாகவே முன்னெடுத்து போயிட்டு இருக்கு. ஸோ அதில் இன்னொரு லூஸ் டாக் இப்போ என்ன ஆணவத்தில் பேசுகிறாரு இந்த விஜய பிரபாரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் எங்கள் கட்சி யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம், அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது யாரும், அது எங்களுடைய கட்சி சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டா. அதாவது யார் கேட்க போகிறா, உங்கள் கட்சி எங்கே வேணால் வைங்க கூட்டணி, யாரோட வேணால் போங்க, போயிட்டு மண்ணை கவிட்டு கிடங்க, யார் இப்போ யார் கேட்க போகிறா? பொதுமக்கள் விமர்சனம் செய்ய தான் செய்வாங்க. நீங்கள் வந்து பொதுமக்கிட்ட தான் முன்னாடி நிற்கிறீங்க, பொதுமக்கள் முன்னாடி நின்றுக்கிட்டு தானே கேட்குங்க எங்களை கைவிட்டீங்கன்னு கேட்கும்போது ஆமாம் இதுக்காண்டி தான் கைவிட்டோன்னு சொல்ல தான் செய்வாங்க. உடனே நாங்கள் எந்த கட்சியோட கூட நல்லா வச்சுட்டு போங்க, அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். உங்களுடைய முழுக்க முழுக்க சுயநல பண அரசியல் பதவி அரசியல்னு அப்புறம் எதுக்கு விமர்சனம் பண்ணுறோம்? கேப்டன் விஜயகாந்த் தான் முழுக்க முழுக்க குடிகாரன் அப்படின்னு சொல்லி வடிவேலு வச்சு அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணி அந்த மனுஷனை முடக்கினதே ஊடகத்தை வச்சு இந்த திமுக தான். அப்படிப்பட்ட திமுக மானங்கிட்ட போய் கூட்டணி வச்சா அப்போ பொதுமக்கள் கேட்க தான் செய்வாங்க. என்ன சொல்கிறது? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம டாபிக் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பேசின நிறைய விஷயங்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, இல்லை எதில் மாற்று கருத்து இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்கள்.